தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 29ஆம் தேதி சொந்த ஊர்களுக்கு செல்லும் ரயில் பயணிகளுக்கு டிக்கெட் முன்பதிவு சற்று முன் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவானது 120 நாட்களுக்கு முன்புதான் தொடங்கும். இந்த முறை முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. இந்த வருடம் தீபாவளி பண்டிகை என்பது அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக அந்த ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது வழக்கமாக 120 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கிவிடும். அந்த வகையில்தான் இந்த வருடத்திற்கான தீபாவளி பண்டிகைக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு என்பது இன்று தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 29ஆம் தேதி பயணம் மேற்கொள்பவர்கள் இன்று முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், அக்டோபர் 30ஆம் தேதி தீபாவளிக்கு முன்பு நாள் பயணம் மேற்கொள்ள இருப்பவர்கள் நாளை டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இதற்காக பல்வேறு ரயில் பயணிகள் தொடர்ச்சியாக காலை முதலில் இருந்தே வரிசையில் நின்றபடி பல்வேறு முன்பதிவு பதிவு செய்யக்கூடிய அலுவலகங்களில், ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய அலுவலகங்களில் நின்று தங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு என்பதனை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் இந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் டிக்கெட் முன்பதிவு மையத்தில் தான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக காலை முதலில் இருந்தே பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக ஐஆர்சிடிசியினுடைய விதியின்படி 8 மணி முதல் நேரடியாக டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய மையங்களில் ரயில் பயணிகள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இந்த பல்வேறு ரயில் செயலிகளின் மூலமாக டிக்கெட்டை பெற விரும்புவோர் 10 மணி முதல் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கும் என்றும் அறிவிப்பு ஒன்றினை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக கன்ஃபார்ம் டிக்கெட், ஐஆர்சிடிசி ஆப் மற்றும் ரெட் ரயில் உள்ளிட்ட பல்வேறு ரயில் செயலிகளின் மூலம் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில், ரயில் டிக்கெட் நேரடியாக மையங்களில் வந்து முன்பதிவு செய்பவர்களுக்கான அந்த முன்பதிவு என்பது காலை 8 மணிக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு 15 நிமிடங்கள், அரை மணி நேரத்திற்குள் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தீர்ந்து விடுவதால் ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் ரொம்ப அவதிப்படுகின்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பதும் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணம் இருந்தது. அந்த வகையில் தான் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே ரயில் நிலைய முன்பதிவு மையங்களில் 2 மணி நேரத்துக்கு முன்பாக நேரடியாக டிக்கெட் பெறுவதற்கான அந்த வசதி என்பதும் இந்த முறை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு இந்த தீபாவளி பண்டிகைக்காக 29ஆம் தேதி பயணம் செய்யக்கூடியவர்கள் முன்பதிவுகளை செயலிகள் மூலமாக செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகள் பல்வேறு முன்பதிவு ரயில் மையங்களிலிருந்து, டிக்கெட் முன்பதிவு மையங்களில் இருந்து தொடர்ச்சியாக டிக்கெட் முன்பதிவு என்பதனை செய்து வருகின்றனர். அரை மணி நேரத்திற்குள் காலியாகி விடுவதால் தொடர்ச்சியாக பல்வேறு ரயில் பயணிகள் வருத்தத்துடனும் அந்த ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறுகின்றனர். குறிப்பாக இவர்கள் தட்கல், அதாவது ஒரு நாள் முன்பாக பண்ணக்கூடிய அந்த வசதியின் மூலமாக, தட்கல் மூலமாக தங்களுடைய டிக்கெட் பெறும் வசதியை பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்திற்கான தீபாவளி பண்டிகைக்கான 29ஆம் தேதி பயணம் மேற்கொள்பவர்கள் இன்று டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.